இந்த மூங் தால் சீலாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துடலாமா? ஆமா. சிறுபருப்பு, புளி, கொத்தமல்லி, ரவை, சாட் மசாலா, பீட்ரூட், வெண்ணெய், உப்பு, வெங்காயம், சர்க்கரை, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, மிளகாய்த்தூள், எண்ணெய், வெல்லம், பச்சை மிளகாய், குடை மிளகாய், கேரட், காலிஃப்ளவர், தக்காளி. இப்போ வந்து நம்ம எவ்வளோ சிறுபருப்பு எடுத்திருக்கோம், எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கோம், அண்ட் எவ்வளோ அதில் வந்து எவ்வளோ சிறுபருப்புக்கு அந்த ரைஸ் ஃப்ளோர் எவ்வளோ ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இது ஒரு 1/4 கிலோ சிறுபருப்பு எடுத்திருக்கோம். ஒரு 1 to 2 tablespoon அரிசி ஆட் பண்ணிக்க ஃபார் த கிறிஸ்பினஸ். அதே மாதிரி ரவாவும் கிறிஸ்பினஸ். இது ஒரு மினிமம் 2 hours ஊறணும். ஓகே, ஊற வச்சுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது தண்ணியே இல்லாம அரைக்கணும். ஓகே, வேணும்னா 1 tablespoon அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பேபி, இந்தாங்க உங்களுக்கு அதை எடுத்து கையே பெட்டர்ல, ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாதுன்னு இருக்கீங்க. ஸ்பூன் வைக்கிறேன், டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சிடுறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, முடிஞ்ச அளவு 1 or 2 tablespoon வாட்டர் ஆட் பண்ணலாம். ஓகே, நான் ஜக்கை அங்கே வச்சிடுறேன். நான் உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் எவ்வளோ தேவையோ நான் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு ஆனில் தான் இருக்குது மிக்ஸி. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கரண்டி அந்த இதில் எடுத்துக்கணும். ஊத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக சார். போடவா? போதும். ஓகே, அந்த ஸ்பூன் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வேணும். தண்ணி கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுதான் ஊற்றிருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணுறதா நம்மளுக்கு கஷ்டம். இது எல்லாம் மிக்சிங் அப்படியே இது மாதிரி ஊற்றணும். அதுக்குள்ள நம்ம இதுக்கான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புளி நான் வந்து ஒரு சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 minutes ஊற வச்சிருக்கேன். ஓகே, இது வந்து அந்த கொட்டெல்லாம் இல்லாமல் இருந்தால் அப்படியே குட்டி ஜாரில் நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பேன் கேக்கா மாத்திரை அந்த விஷயத்த பார்க்கலாம். மேம் இப்போ அடுத்து என்ன வேணும் இப்போ சொல்லுங்க மேம். இப்போ பேன் இதில் வச்சிடலாம். எந்த பேன் வேணும்? இந்த பேனா? சின்ன பேன். எவ்வளோ சின்னதாக ஊத்துறீங்களோ அந்த பேன் கேக் வந்து ஃப்ளஃபியாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ முடிஞ்ச அளவு ஸ்மால் பர்னர் யூஸ் பண்ணலாம். ஓ, அப்போ ஸ்மால் பர்னர் தான் வேணுங்கிறதுனால இதை நாங்கள் எடுத்துருக்கோம். ஸ்லோவில் வச்சிடலாம். ஓகே, அதுக்குள்ள நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கேரட் வச்சிருக்கேன். ஸோ கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் குடமிளகா, கொஞ்சமா காலிஃப்ளவர், ஓகே, ஜஸ்ட் கலருக்காக. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஃபைனா சாப் பண்ணிருக்கேன். ஓகே, குழந்தைங்கன்றதுனால சீட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணலாம், இல்ல சீட்ஸோட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி, அதுலயும் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த ஸ்கின் பார்ட். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கொரியண்டர் லீவ்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வெங்காயம். ஸோ எவ்வளோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற இதில் ஃபாஸ்ட் லைஃப்பில் பசங்க எல்லாம் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேன் கேக் டைப்பில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஒரே ஒரு பேன் கேக்கில் எல்லாமே ஃபில் ஆகிடும். இதில் உப்பு ஆட் பண்ண போகிறோமா? ஆமாம், உப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ஆயில் ஏதாவது க்ரீஸ் பண்ண போகிறோமா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயிலும் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம்.
ம். ஸோ நான் கொஞ்சமா ஆயில் போட்டிருக்கேன். ம்ஹும். அதே மாதிரி பட்டர் கொஞ்சம் போட்டுருக்கேன். நீங்க வேணா இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஹெல்த் கான்ஷியஸா இருக்கீங்கன்னா கிட்ஸுக்குன்னா நல்லா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ம்ஹும். அதுக்கப்புறம் கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ம்ஹும். இப்போ லைட்டா அந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே ம்ஹும். நம்ம இந்த பேட்டரை அதில் ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ இது ரொம்ப சிம்ல வேகணும். ம்ஹும். இன்னும் நீங்க எவ்வளவு சின்னதா வேணுமோ அதோட உங்களோட அந்த பேன் சைஸ் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா ம். உங்களுக்கு அது பார்க்க ரொம்ப கிட்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி டெம்ப்டிங்கா இருக்கும் அது. ம்ஹும். ஓகே, ஸோ இவ்வளோதானா? ஆமா, இது வந்து ஸ்லோல அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேகணும். ம்ஹும். அப்புறம் நம்ம திருப்பி போட்டு அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேகணும். ஸோ டோட்டலா ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்மளுக்கு வேகணும். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வேலை கிடையாது, இதை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கான சைட் டிஷ் தானே. அதுக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க. புளியை எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கோம்? ஸோ புளி பார்த்தீங்கன்னா நான் சுடு தண்ணி ஊற்றிருக்கனால ஒரு 10 மினிட்ஸ் போதும். இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர்னா ஒரு ½ an hour ஊற வைக்கணும். ஓகே. அதுவும் சோக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த புளி சோக்கார அளவுக்கு தான் வாட்டர். அதிகமாக வாட்டர் ஊற்றினா நம்மளுக்கு ப்ராசஸ் டைம் நிறைய இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணுங்கப்பா என்னென்ன தேவையோ. ஸ்பூன் அந்த பக்கம் தான் இருக்கு. ஸோ நீங்கள் கையில் இந்த புளியில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துடணும். ம்ஹும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். ஓகே, என்னங்க ட்விஸ்ட். எஸ், போதுமா? இதை நம்ம கையில் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் அரைச்சிருக்கோம் இப்படி. இதுக்கப்புறம் வந்து கையில கொஞ்சம் அதை மேஷ் பண்ணா ஆயிடும் இப்போ அப்படின்றது. நிறைய குவான்டிட்டினா நீங்க நிறைய அரைக்கலாம். ஸோ நம்ம இப்போ கொஞ்சமா அரைக்கிறோம். இதை ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு கப் வேணும்ல? இந்த ஒயிட் கப் இருக்கா? ஊத்திட்டு ஃபைன். ஓகே, ஸ்பூன் அங்கே தான் இருக்கு. ஸோ கையில் இதை நல்லா இது பண்ணிக்கலாம். ம்ஹும். வேணும்னா கொஞ்சம் நம்ம வாட்டர் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆட் பண்ணிட்டா கஷ்டமாயிடும். ம்ஹும். இது அப்படியே ஸ்ட்ரெயினர் இருந்தால் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை மேலாவில் அப்படியே இந்தாக்கப்பா, அது ஒரு கப்பு கொடுத்துருங்க. அதோ அங்கே ஒயிட் கப் இருக்கு பாருங்க, கொடுங்க, நான் அதை ஒயிட் பண்ணி தரேன். ஸோ இப்படி கொஞ்சம் ஸ்பூனில் இது பண்ணிக்கலாம். இங்க வர இந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆமா, ஏன்னா அதுல இந்த மண்ணு இது கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு அந்த ஒரு ஃபைன் இது வேணுன்றதுக்காக. ம்ஹும். ஓகே, கொஞ்சம் பெரிய இதுவா இருந்துச்சுன்னா சீக்கிரம் நம்மளுக்கு இது பண்ணிடலாம். ஸோ
ஸோ இது ஸ்லோவில் தான் இருக்கு. So, அது இதுவாகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அது ஒரு பக்கம் அந்த பேன் கேக்குன்னு சொல்லப்படுற அந்த ஷீலாவும் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட்டாக ஒரு ப்ரௌன் இது வரணும். அது வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக திருப்பலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் இதுவாகணும். அதுக்குள்ள நம்ம இதை சாஸ்க்கு இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, அந்த புளி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம். பேன் கொடுங்க. பேன், ஓகே, அந்த பக்கம் வச்சுக்கலாமா? இது எவ்வளோ ஸ்லோவாக வைக்குதோ அவ்வளோ கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். அப்படியே ஆன் பண்ணிடுங்க. பேன் ஹீட் ஆகட்டும். இப்போ வெல்லம். ஸோ வெல்லம் பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சுகர், இந்த வெல்லம் வந்து அதில் நல்லா மெல்ட் ஆகணும். கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாம், மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மீட்டா சட்னின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, ஸ்வீட் சட்னி இது. ஸோ இதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வேணா டேட்ஸும் நீங்க ஊற வச்சு அரைச்சிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்ல டக்குன்னு நம்ம செய்யக்கூடியது. ஃபைன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு இல்லையா நமக்கு. ஸோ இந்த ஃப்ளஃபியாக வரத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த சோடாலாம் நம்ம சேர்த்துப்போம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கு தான் இது ஸ்லோவாக பண்ண சொல்றது. ஸோ அதை திருப்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது கிறிஸ்பும் நல்லா இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம பெரியவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்னரில் போடலாம், ஏன்னா அந்த கார்னர் எண்டு தான் நல்லா கிறிஸ்பாக வரணும். ஒரு 1 மினிட் திருப்பினதுக்கப்புறம் அப்படியே சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஓஹோ, அதை 4 பீஸாக போட போகிறோமா? இல்லை, அது நடுவில் திக்காக இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சாகியாக இருக்கும் நடுவில். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ தட் உள்ளேயும் போயிட்டு நல்லா உங்களுக்கு இதுவாக இருக்கும். அப்படியே மேலே தடவுனீங்கன்னா ஷைனும் நல்லா கிடைக்கும். ஸோ குழந்தைங்க பார்த்தோன்னா டெம்ட் ஆயிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றது டேஸ்ட் எப்படி இருக்கோ இல்லையோ, பார்க்கும்போது நம்மளுக்கு டெம்டிங்காக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லமும் சுகரும் பிளெண்ட் ஆகும்போது டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அதனால பாதி சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஃபுல்லா வெல்லமே கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான் அது. ஸோ இந்த சுகரும் இதுல நல்லா மெல்ட் ஆயிடணும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த டேமரினோட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெண்டும் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஆட் பண்ணிடலாமா? இந்த ஆட் பண்ணலாம். எல்லாமே தேவைப்படும்லப்பா? போட்டுருங்க. ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு மசாலா இருக்கு, சீரகம், சோம்பு, மிளகு. ஸோ இதில் சோம்பு வந்து அதிகமாக இருக்கணும், அதில் ஹாஃப் சீரகமும் அதில் அதோட கொஞ்சம் கம்மி மிளகும். ஸோ இது இந்த இதில் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ அரைக்க போகிறோம் அதை. ஸோ இப்போ அதுக்கு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃப்ளிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃப்ளிப் பண்ணலாம். ஸோ 2-3 வாட்டி அப்படி ஃப்ளிப் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம இதில் வந்து இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு
மிளகாத்தூள் இருக்கணும். மிளகாத்தூள், கொஞ்சமா தனியாத்தூள், அதுக்கப்புறம் சால்ட், கொஞ்சமா சால்ட். அப்பதான் உங்களுக்கு அந்த சுகர் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம். ஓகே. ஸோ இந்த சோம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சோம்பு எடுத்தீங்கன்னா அதில் பாதி சீரகம், அதோட ஒரு 2-3 இது கம்மி மிளகு. ஓகே. இதை ஒரு ஃபைன் பேஸ்டாக பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். மேம் ஓரளவுக்கு பவுடரா வந்து பரவாயில்ல. ஓகே. ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியா போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு தான் அதை அரைக்கும். மேம் எவ்வளவு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வெறும் ஃப்ளேவர் இதுக்கு தான். ஸோ உங்களுக்கு அந்த சோம்பு ஸ்மெல்ல நல்லா தெரியும் பாருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா திக் ஆகிட்டே இருக்கு. அதுக்குள்ள நம்மளோட பேன் கேக்கு இது வந்து ரெடி ஆயிடும். ஸோ போத் த சைட்ஸ் கார்னிஷ் பண்ண போறோம்னா சைட். ஸோ இந்த கலர் வரும். அப்போ உங்களுக்கு நல்லா அந்த ஒரு கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். ஸோ அது ஒரு 2 minutes இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ரெண்டுமே ரெடி ஆயாச்சு. பிளேட்டும் ரெடியாக இருக்கு. என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணலாம் கார்னிஷ்க்கு. நான் இதை அப்படியே 4-ஆ கட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கிறிஸ்போட இது தெரியும். ஸோ இது மேலே லைட்டாக நான் பன்னீர் கிரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வழியா எப்படி செஞ்சோம் அப்படிங்கறத பாத்தீங்க. இதுக்கான ஷார்ட் செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். 2 மணி நேரம் ஊற வச்ச சிறுபருப்பு, அது கூட தேவையான அளவுக்கு அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக, அதுக்கப்புறம் ஒரு ரவையும் தேவையான அளவு போட்டு ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி விடாமல் அதை ஒரு கெட்டி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்ச பேஸ்ட்டில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சோடா ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, காலிஃப்ளவர், பீட்ரூட், குடமிளகாய், பச்சை மிளகாய் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி, சாப் பண்ண வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேன் கேக்காக மாற்றுறதுக்கு பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெண்ணெய், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுட்டு இந்த பேட்டர் அதில் ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுனீங்க அப்படின்னா அது திருப்பி ஃப்ளிப் பண்ணி போட்டு பட்டரில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெக்வைட் கலர் வரும். கலர் வரும்போது மேலே கீறி வச்ச பீட்ரூட்டை வச்சுட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் அந்த பேன் கேக். அதுக்கப்புறம் அதுக்கான சைட் டிஷ் பார்த்தோம். இந்த டேமரின் சட்னி எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா, ஊற வச்ச புளி இருந்துச்சு, அந்த புளியை பிளெண்ட் பண்ணிட்டு அந்த புளியை நம்ம கையாலேயே கொஞ்சமாக கரைச்சி தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ராக்டை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேனில் நல்லா வந்து வெல்லம் தேவையான அளவுக்கு போட்டு அதுக்கு தண்ணியும் ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு விட்டுட்டு, வெல்லத்து கூட நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட்னஸ்க்காக இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை ஆட் பண்ணோம். சர்க்கரையை ஆட் பண்ணி சர்க்கரையும் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த புளி கரைசல் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு
அண்ட் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவருக்காக ஜீரகம் தேவையான அளவு அண்ட் தேவையான அளவுக்கு மிளகு அண்ட் பெருஞ்சீரகம் இது மூணுத்தையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு அதை அதில் ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி தேவையான அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டீங்க அப்படின்னா 2 வேலையும் முடிஞ்சிருச்சு.